கொஞ்சம் இவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசை எப்படியாவது கறந்து நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற பிளான் பண்ணுறார். இவருடைய பிளான் கடைசியில் நிறைவேறுதா இல்லையான்றதான் இந்த படத்தோடைய கதையார். இந்த படத்தில் ஃபாஃபா அண்ட் வடிவேலு போட்டி போட்டு நடிச்சிட்டு இருக்காங்கன்றதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருப்பீங்க. படத்துலையும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸும் அருமை, அற்புதம், அட்டகாசம். அப்படி ஒரு நடிப்பு, அசுரத்தனமான நடிப்பு. வெறும் நடிப்பில் மட்டும் இல்லை, 2 பேரும் டப்பிங்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் டப்பிங்லேயும் அப்படி ஒரு எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த படம் ஃபுல்லாக ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நீங்கள் பார்க்கும்போது அதை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கிறதுல டவுட்டே இல்லை. வடிவேலு அவர்கள்ட்ட எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, ஒரு சீன் பயங்கர சீரியஸாக போயிட்டுருக்கு. அவருடைய காமெடியை அந்த சீனுக்குள்ளே கொண்டு வராரு. ஆனால் அந்த சீனை பொறுத்த வரைக்கும் அந்த சீரியஸான அந்த டோனுக்குள்ளே அந்த வேல்யூ ஒன்று இருக்குல்ல, அந்த சீனுக்கு ஒரு வேல்யூ, அது மிஸ் ஆகாமல் அந்த காமெடியும் ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்த செகண்டே ஆடியன்ஸ் சீரியஸாக மாறிடுறாங்க. அது இந்த கதையில் ரொம்ப அழகாக ஸ்டேஜ் ஆகிருந்தது. அதுக்கு டேரக்டருக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு டேரக்டராக ஃபைனலாக அவருடைய கால், அவர் கரெக்டாக அதை கணிச்சால் மட்டுமே இது ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றது கரெக்டாக ஆடியன்ஸுக்கு ரிசீவ் ஆகும்.